கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா ஈஸியார் மகாபலிபுரம் தாண்டி ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை ரீச் ஆகலாம். பூந்தண்டலம் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுசஸ் ரெசார்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூட ஒரு ஏரியா. இது வந்து ஒரு 400 ஏக்கரில் போட்ட ஒரு பெரிய லேஅவுட்டு. அதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். 1 ஏக்கர் 14 சென்ட் டோட்டலாக இந்த லேண்டு. நல்ல ஒரு காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி காம்பவுண்டடு. நல்லா அழகாக வந்து காம்பவுண்ட் பண்ணி உள்ளே நிறைய 15-20 வருஷத்து மரங்களோடு இருக்குது. நல்லா அழகாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா, அழகான ஒரு ஏரியாவும் கூட. ரெசார்ட்லாம் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. வீக்கெண்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டல் இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ட்ரன்ஸ்லேயே டாகுக்கான ஒரு ஷெட் வச்சுருக்காங்க. ஆல்ரெடியும் வந்து ஒரு 3 டாக் வளர்க்குறாங்க. இது அப்படியே நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். 3 பெரிய டாக்ஸு, அதுக்கான ஷெட்டும் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து திறந்து விட்டுருவாங்க. மரங்கள் எல்லாமே வேல்யூவான ஒரு மரங்கள். மாமரமே ஒரு 40 மரங்களுக்கு மேலே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு தேக்கு மரமும் நல்ல வளர்ந்த தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்தோட வேல்யூவே நல்லா வரும். பார்த்திங்கன்னா தெரியும். தேக்கு மரம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 வருஷத்து மரம். நல்லா வெட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. நல்ல ஹைட்லேயும் இருக்குது. சுற்றி பவுண்ட்ரி ஃபுல்லாகவே தேக்கு மரம் நிறையா இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே போயிட்டு உள்ளே வர மாதிரியும் ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சுற்றி பார்க்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ டாக் ஷெட் பார்த்திங்க அப்படியே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஹவுஸும் உள்ளே பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கலாம். மாமரங்கள் எல்லாமே பூத்துருச்சு. இந்த சீசனுக்கு வந்து காய் வந்து ஸ்டார்ட் ஆகும். சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரூம் பண்ணியிருக்காங்க. ரூமு சின்னதாக நீங்கள் அப்படியே மோட்டார் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஸ்டோர் ரூம் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென்னை மரமும் இருக்குது உள்ள. சுற்றி வந்து வாலெல்லாம் ஃபுல்லாக லைட் பண்ணியிருக்காங்க. நைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
லைட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்து மரம். நடுவுலையும் கேப் இருக்குது, ஃபுல்லாகவே வந்து கேப் இருக்குது. இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தேக்கு மரம் பாருங்கள், நல்லாவே வளர்ந்த தேக்கு மரங்கள். இதிலே சுவிட்சும் வச்சுருக்காங்க பாருங்க லைட் போடுறதுக்கு. போட்டிங்கன்னா எழுது பாருங்கள் லைட் இந்த பக்கம் இந்த சைட் ஃபுல்லாகவே தேக்கு மரம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். தேக்கு மரம் இதுவே வந்து காஸ்ட் நீங்கள் போடுற காஸ்ட்டில் வந்து பாதி காசு வந்து தேக்கு மரத்துலேயே போயிடும். அந்த அளவுக்கு வேல்யூவான மரங்கள், நல்ல வளர்ந்த மரங்கள். இதுதான் வெட்ட ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மரம். நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்குது. இங்கே வந்து வான்கோழி, நார்மல் நாட்டுக்கோழி எல்லாமே வளர்க்குறாங்க. நடுவில் இதுவும் தேக்கு மரம் தான். இந்த இடத்துல கேப் இருக்குது. இங்கே நீங்கள் வில்லா போட்டு ஸ்விம்மிங் பூல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மரங்கள் எப்படியுமே வெட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நடுவில் இருக்கிற கேப்பை மட்டும் நீங்கள் வில்லா கட்டிக்கலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் வீக்கெண்டில் குழந்தைகள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, இல்லை நான் ஒரு ரெசார்ட் மாதிரி பண்ண போகிறேன், என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் இது யூஸ் பண்ண போனாலும் தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அவரும் அது மாதிரி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வேறு ஒரு இடம் வந்து அவங்க வாங்குறாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுதால் இதை வந்து கொடுக்குறாங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மரம் எல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா வளர்ந்த மரங்கள். கீழே ஃபுல்லாகவே நிழலே தெரில பாருங்கள், அது வெயிலே தெரில, ஃபுல்லாக நிழலாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது மரம், நல்ல ஹைட்டும் கூட. 2 கண்டெய்னர் ஹவுஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஒர்க் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்குறவங்க அது அப்படியே உள்ளே நீங்கள் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நல்ல ஹைட் ஏற்றி அதுக்கான ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் இதை நீங்கள் வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது உள்ளே நீங்கள் வீடு கட்டணும், வில்லா கட்டணும் அவசியமே கிடையாது. இந்த கண்டெய்னர் உள்ளவே நீங்கள் ஏசி ஃபிக்ஸ் பண்ணி உள்ளவே ஒரு 2 பெட்ரூம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு லாக்கில் இருக்குது, வரும்போது நம்ம பார்க்கலாம். உள்ளே ஃபுல்லாக இதே நீங்கள் வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரே வீடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள் லைட்லாம் பண்ணிட்டாங்க, பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. அப்படியே நீங்கள் ஷோபா, பெட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா பண்ணிட்டாங்க. ஒரு வீடு மாதிரி பார்ட்டிஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே உள்ளே பண்ணிட்டாங்க. ஃபேன்லாம் வந்துருச்சு பாருங்கள். உள்ளே ஏசி மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். உள்ளே 2 ஏசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளவே நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கலாம், பெட்டு ஷோபா எல்லாம் பண்ணிக்கலாம். வீடு கட்டணும்னு அவசியமே கிடையாது, ஆல்ரெடி செட்டப் வந்து இருக்குது. இந்த செட்டப் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பாத்ரூம் பண்ணியிருக்காரு. பாத்ரூம் இதை பற்றி நீட்டாக மெயின்டைன் பண்ணல. இதுவும் ஒரு வீடு அது மாதிரி. இதுவும் நம்ம பார்க்கலாம் திறந்துருக்கான்னு. பண்ணல அதே மாதிரி தான் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டோர் போட்டே பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் டோர்லாம் பண்ணிட்டாங்க. இது அப்படியே நீங்கள் உள்ளே க்ளீன் பண்ணி ஒரு ஆல்ட்ரேஷன் சின்னதாக பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஏசியை போட்டு உள்ள பெட்டு சோஃபாலாம் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல், அதாவது ஒரு பாண்டு மாதிரியே பண்ணியிருக்காரு. குளம் மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது ஸ்விம்மிங் பூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாண்டு மாதிரி நீங்கள் வந்து மீன் எதாவது வளர்க்குறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க குளிக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பூலாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு. ஆர்ஆர் பிளாக் வச்சு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க, பாறைகள் மூலிமா வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லாக போட்டு நீங்கள் தண்ணி போட்டு குழந்தைங்க குதிச்சா அடிபட்டுரும், அது ஒரு இஷ்யூ இருக்குது இதில். பட் இது வந்து ஒரு பாண்டு மாதிரி நீங்கள் ஒரு அழகுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் மட்டும் நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலியோட உட்கார்றதுக்கு, ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்து சூட்டபுளாக இருக்கும். இங்கேயே வந்து ஒரு பார்பிக்யூவும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ரூஃப்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு டிஜே பார்ட்டி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். இங்கேயே அப்படியே ஒரு கேண்டீன் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடம். இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஃபவுண்டன் ஒர்க் பண்ணி நிறுத்தியிருக்காங்க பாதியில். இதுவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அழகான ஒரு ஃபவுண்டைன். அடுத்தது இங்கே வந்துட்டு கோழிங்க தனியாக வளர்க்குறாங்க, அதுக்கான ஷெட்டும் தனியாக வச்சுருக்காங்க. தனியாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கொய்யா மரமும் இருக்குது இதில் நடுவில். கோழி
கொய்யா மரம். கோழிக்கான ஷெட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் சப்ளைக்கு டேங்க் ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. இங்கே பாறைகள்லாம் நடுவில் உட்கார வச்சு ஃபயர் கேம்புக்கான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து ஒரு ஃபயர் கேம்புக்கான செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்க, இந்த பாறைகள் அப்படியே உட்கார வச்சு அதில் உட்கார மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது இயற்கையாகவே இருக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்டுக்கு அதே கல்லுலேயே பண்ணிட்டாங்க. இது ஒரு பாத்ரூம் தனியாக ஓப்பனில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாங்காலாம் காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லி காம்பவுண்டட், நல்லா சுற்றி வந்துடும். வேல்யூவான மரங்கள் நிறையா இருக்குது. 1 ஏக்கர் 14 சென்ட்டு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.65 crore கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவிஞர் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலை ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.